கடந்த சில 4 வாரங்களாக நடைமுறை கிறிஸ்தவன் என்ற தலைப்பில் பேசிக் கொண்டிருக்கிறேன். பிராக்டிக்கல் கிறிஸ்டியன். இது ஒரு 4 பாகங்கள் ஏற்கனவே பேசப்பட்டிருக்கிறது. இது 5வது பாகம். தொடர்ந்து இதை வருகிற ஒரு 4 வாரங்கள் தொடர்ந்து பேசுவேன். நேரம் இருக்குமேயானால் இந்த நாளிலே நீங்கள் எங்களோடு சேர்ந்து நீங்களும் வேதத்தை தியானிக்க அன்பாக கேட்கிறேன். இது பலமுறை படித்த வசனங்கள் தான், ஆனால் ஒரு புதிய பார்வை. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். யாக்கோபு 2:6. நீங்களோ தரித்திரரை கனவீனம் பண்ணுகிறீர்கள். இது ஒரு நிமிஷம். இது படிப்பதற்கு புரியாமல் இருக்கலாம். நல்லா கவனிக்கணும். அந்த வார்த்தையை நல்ல கொஞ்சம் சிந்திக்கணும். நீங்களோ கனவீனம் பண்ணுகிறீர்கள், நானோ கனம் பண்ணுகிறேன். புரிய நினைக்கிறேன்ல. நீங்களோ என்னை மறந்தீர்கள், நானோ உங்களை மறப்பதில்லை. நீங்கள் கனவீனம் பண்ணுகின்ற சொல்லல, நீங்களோ கனவீனம் பண்ணுகிறீர்கள். கொஞ்சம் அதனுடைய ஆழத்தை புரிஞ்சு கொள்ள வேண்டும். நீங்கள் கனவீனம் பண்ணுகிறன்னு சொல்லல, நீங்களோ. அப்படியானால் நான், அந்த நீங்களோ என்று சொல்லும்போது அதில் என்ன இருக்குது? நம்ம சொல்றீங்களே நீங்களா, அப்படின்னா அர்த்தம் நானே. அந்த நீங்களோ என்று சொல்லும்போது அந்த வார்த்தையை நீங்கள் கனவீனம் பண்ணுகிறீர்கள், நான் கனம் பண்ணுகிறேன். நீங்களோ என் ஆலயத்தை கனவீனம் பண்ணுகிறீர்கள், நான் என் ஆலயத்தை கனம் பண்ணுகிறேன். நீங்களோ மனிதர்களை கனவீனம் பண்ணுகிறீர்கள், மனிதன் நான் கனம் பண்ணுகிறேன். அந்த நீங்களோ என்ற வார்த்தையில் தேவன் சொல்கிறார், நான் என்ற வார்த்தை இருக்குது. புரிந்து கொண்டால் இல்லை தமிழ்ல. நீங்களோ, நீங்கள் சொல்லல் ஆவியானவர். நீங்களோ, அவனுடைய கருத்து என்னவென்றால், நீ கனவீனம் பண்ற, ஆனா அதே நபரை நான் கனம் பண்றேன். எத்தனை பெரிய பாக்கியம்! நான் சொல்ல வந்த வார்த்தை, நீங்கள் கனவீனம் பண்ணுகிறீர்களே, அது தேவனுக்கு விரோதமானது. தேவனுக்கு விரோதமானது. அதில் அடுத்து அந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். திரும்ப ரொம்ப சிந்திக்கணும் அந்த வார்த்தையை. நீ என்ன பாருங்க எல்லாரும், நீ கனம் பண்ணுகிற ஒன்றை நான் கனவீனம் பண்ணுகிறேன், நீ கனவீனம் பண்ணுகிற ஒன்றை நான் கனம் பண்ணுகிறேன். தமிழ் புரிந்தவர்கள், நீ கனம் பண்ணுகிற ஒன்றை நான் கனவீனம் பண்ணுகிறேன், நீ கனவீனம் பண்ணுகிற ஒன்றை நான் கனம் பண்ணுகிறேன். ஆலயத்தை கனவீனம் பண்றேன், நான் கனம் பண்றேன். ஊழியனை கனவீனம் பண்றேன், நான் கனம் பண்றேன். புரியுதா உங்களுக்கு? ஊழியத்தை கனவீனம் பண்றேன். கனவீனம் என்ற வார்த்தைக்கு 3 அர்த்தம் இருக்குது. டிஸானர், மதிப்பதில்லை. அதாவது 3 வார்த்தை போடுங்களா? இன்சல்டட், ஹியூமிலியேட்டட், டிஸானர். கவனிங்க. இன்சல்ட், நீ என்ன ரொம்ப இன்சல்ட் பண்ற. தேவன் சொல்றார், சபைக்கு வந்து தூங்குறிய, யூ ஆர் இன்சல்ட்டிங் மீ. சபைக்கு வந்து வித்தியாசமா இருக்கிறிய, யூ இன்சல்ட் மீ. தமிழ் வேதத்தில் அதாவது கனவீனம், ஆங்கிலத்தில் யூ ஆர் இன்சல்ட்டிங் மீ. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் இன்சல்ட் பண்ண எவ்வளவு கோவம் வருது இல்லை? உங்களை இன்சல்ட் பண்ணா பிபி 400 ஆயிடுது, சுகர் 500 ஆயிடுது. எதனால? ஒன்றும் இல்லை, யாரையும் இன்சல்ட் பண்றது விரும்புறதில்லை. சின்ன பையனை பேர் சொல்லி கூப்பிட்டு அவன் சொல்றான், என் பேரை சொல்லக்கூடாது, என்ன தம்பின்னு சொல்லுங்கன்றான். அப்புறம் சின்ன பையனை கனம் எதிர்பார்க்கிறான். அப்ப தேவன் சொல்லுகிறார், நீங்களோ தமிழ் பைபிள்ல கனவீனம், ஆங்கிலத்தில் இன்சல்ட் பண்றீங்க. சபை இன்சல்ட் பண்ணாதீங்க, ஊழியனை இன்சல்ட் பண்ணாதீங்க, ஊழியக்கார் இன்சல்ட் பண்ணாதீங்க, ஒரு சக மனிதர்களை இன்சல்ட் பண்ணாதீங்க. டோன்ட் இன்சல்ட் எனி ஒன். அதுக்கு 2-3 அர்த்தம் இருக்குது. ஹியூமிலியேட்டட், அவங்களை சிறுமைப்படுத்துவது, சிறுமையா பார்க்கறது. நான் மேலே, நீ கீழே. தேவன் சொல்லுகிறார், நான் சொல்ல வந்த கருத்து, இதெல்லாம் எனக்கு விரோதமான செயல். இதெல்லாம் எனக்கு அடுத்தவங்களை சிறுமையா பார்க்கறது. அவங்க உடையை, அவங்க தோற்றத்தை, அவங்க நிறத்தை, அவங்க படிப்பை, அவங்களுடைய இயலாமையை. உனக்கு கவனிங்க, என்ன பாருங்க, எல்லாரும் காது கொடுத்து கேளுங்க. அடுத்தவருடைய இயலாமை பார்க்கும்போது நீ சொல்லணும், ஆண்டவரே
எனக்கு அந்த இயலாமை, அப்படிப்பட்ட இயலாமைக்கு மத்தியில எனக்கு ஒரு திறமை கொடுத்தீங்களே, நன்றி. புத்தி இல்லை, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு மூளை இல்லை, அப்படி சொல்லும்போது எனக்கு இந்த அறிவு கொடுத்தீங்களே, எனக்கு திறமை கொடுத்தீங்களே, எனக்கு இந்த மூளையை கொடுத்தீங்களே. புரியுதா உங்களுக்கு? உனக்கு புரியலையா? முட்டாள நீ. நான் சொல்ல தமிழ் புரியுதா? அதாவது எனக்கு அந்த புரிதல் தன்மை கொடுத்தீங்களே, எனக்கு புரிஞ்ச தன்மை. ஏன்னா நல்லாவே பாடல நீ, அப்போ நான் நல்லா பாடுறேன். நான் நல்லா பாடுறேன், என்ன சொல்லுவேன்? நீ நல்லா அப்போ என்ன சொல்ல தெரியுமா? ஆண்டவரே, அவங்கள விட நல்லா பாட எனக்கு கிருபை கொடுத்தீங்க. புரியுதா அவங்களுக்கு? திரும்ப திரும்ப நான் இதை சொல்லுவேன், இங்கிலீஷில் கூட போடுங்க. இங்கிலீஷ், அதாவது ஹியூமிலியேட்டட், அடுத்தவர்களை அவமானப்படுத்துவது. நல்ல வார்த்தை. உனக்கு தெரியாத, உனக்கு என்ன, உனக்கு புத்தி இல்லையா, உனக்கு அறிவு இல்லையா? அது கர்த்தரை அவமானப்படுத்துவது. ஒரு ரெண்டுமே ஏறக்குறைய ஒரே வார்த்தை இருக்குது இல்லையா? இன்சல்டட், அப்படிதான் போட்டிருக்குதா? இன்சல்டட், சிறுமைப்படுத்துவது, ஒருத்தர் சிறுமையா பார்க்கறது, ஹியூமிலியேட்டட். நான் சொல்ல வந்த பாருங்க, நீங்க ஒரு தனி மனிதரை நீங்க பண்ணல, யாரை பண்றீங்க? அந்த வசனத்தை படிச்சு பாருங்களேன். அந்த வசனத்தை, அதாவது அந்த 7ஆம் வசனம், அந்த 6ஆம் வசனத்தில் அதில் ஒரு வசனம் இருக்குது. 6ஆம் வசனத்தில் 6ஆம் வசனம் கடைசி வார்த்தை, நான் அவர்களை அன்பு கூறுகிறேன். 5ஆம் வசனம், நான் அவர்களை அன்பு கூறுகிறேன். திரையில் பாருங்கள், நான் அவர்களை அன்பு கூறுகிறேன். புரியல? நான் அவர்களை, யாரை? தரித்திரர்களை. ரொம்ப இன்னைக்கு தான் ஆண்டவர் என்னோட பேசினார். ஐ லவ் them. நீ என்ன சொல்ற? அவனுக்கு புத்தி இல்லை, அவனுக்கு அறிவு இல்லை, திறமை இல்லை, தாளந்து இல்லை, அதெல்லாம் உனக்கு இருக்குதே, நீ எவ்வளவு நன்றியா இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? இன்னொன்று சொல்ல, பொதுவாக சொல்றேன், இன்னும் அவ்வளோ லேட்டாக வர, ஆண்டவரே நான் சீக்கிரம் வரது எனக்கு கிருபை கொடுத்தீங்களே, நன்றி. ஆமாம், புரியுதாம்மா? புரியுதா? எங்கே போன நேற்று 2 நாளா? ஆண்டவரே இந்த 2 நாளாக சபைக்கு வர எனக்கு கிருபை கொடுத்தீங்களே. புரியுதா? புரியலீங்களா? நீங்களோ, அப்போ நானோ, பாருங்க, நீங்க கனவீனம் பண்றீங்க, நீங்க வெறுக்கிறீங்க. 5வது வரி வித்தியாசமா இல்லை? இதான் ஆண்டவர். நீ வெறுக்கிற யார? நான் அதில் ஒன்று போட போறேன், அதை போடுவீங்களா? மிஸ்டர் கோல்ட், மிஸ்டர் மோதிரம், மிஸ்டர் இல்லையா? மிஸ்டர் உள்ளவன், மிஸ்டர் இல்லாதவன். சரி, மிஸ்டர் உள்ளவன், மிஸ்டர் இல்லாதவன். நீங்க யாரை கனம் பண்றீங்க? மிஸ்டர் உள்ளவன், மிஸ்ஸஸ் உள்ளவன், மிஸ் உள்ளவன். பேரை போடல, மிஸ்டர் உள்ளவன், மிஸ்டர் இல்லாதவன். இப்போ நம்முடைய மதிப்பு யாருக்கு? ஆனால் தேவன் சொல்றாரு, நான் 2வது தான் கனம் பண்றேன். மிஸ்டர் உள்ளவன், மிஸ்ஸஸ் உள்ளவன், மிஸ்ஸஸ் இல்லாதவன். புரியல? ஆண்டி சோத்திரம், அக்கா சோத்திரம். எதனால? மிஸ்டர். அவனு சொல்றாரு, நான் மிஸ்டர் உள்ளவனை நான் கனம் பண்ணல, நான் யாரை கனம் பண்றேன்? வசனம் புரியுதா? என்னை தொட்ட ஒரு வார்த்தை, ஐ லவ் them. நான் அப்படி இது முடிச்சிடுறேன். 2வது இன்னொன்று கூட போட்டிருக்கிறேன், மிஸ்டர் மோதிரம், மிஸ்டர் வெறுங்கை. தங்க மோதிரம், மிஸ்டர் வெறுங்கை. அதுக்கு சோத்திரம் சொல்லுவீங்களா? இதுக்கு சோத்திரம் சொல்லுவீங்களா? அப்படியா? அப்படி யாரும் போடுறது இல்லை. மிஸ்டர் தங்க மோதிரத்துக்கு சோத்திரமா, மிஸ்டர் வெறும் கைக்கு சோத்திரமா? வெறும் வாய் தான் அது சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன் சொல்றாரு, உலகம் மிஸ்டர் தங்க மோதிரத்தை மதிக்குது, நீங்களோ, என்னுடைய முதல் குறிப்பு அதுதான், நீங்களோ. அதான், அதை மட்டும் தான் பேச போறேன் இன்னைக்கு. நீங்களோ, அப்ப நீங்களோ என்ற அந்த வார்த்தைக்குள் நான், நீங்க வேற, நாங்க வேற. சொல்லல, நீங்கெல்லாம் உங்க லெவலுக்கு, நாங்கெல்லாம்
நீங்கள் போத்தீஸ்க்கு போவீங்க, நீங்கள் சென்னை சில்க்கு தான் போவீங்க, நீங்கள்லாம் பெரிய பெரிய இடத்துக்கு போவீங்க, நினச்சா துபாய் கூட போயிட்டு வாங்கின்னு வருவீங்க. நாங்கள் இங்கே தான் போவோம். என்ன அப்படி பார்க்குறீங்க? பாஸ்ட் அங்கே தான் எடுத்து கொடுப்பாரு. உலகம் யாரு கனம் பண்ணது? மிஸ்டர் உள்ளவன். மிஸ்டர் உள்ளவன் உலகம் மிஸ்டர் உள்ளவன். அது சொல்லுங்க. திருவாளர் உள்ளவன், திருவாளர் இல்லாதவன். ஆனால் ஆண்டவர் யாரு கனம் பண்ணுறாரு? திரு உள்ளவன். அது அது தமிழ். மிஸ்டர் உள்ளவனே தெரியல. ரெண்டாவது இன்னொன்று போட்டிருக்கிறேன், மிஸ்டர் தங்க மோதிரம். சூப்பர். அது அவங்களே சேர்த்துக்கிறாங்க அந்த வார்த்தையை. ரைட். மிஸ்டர் தங்க மோதிரம் டைப் பண்ணும்போது சேர்த்துருக்குறாங்க. நன்றி. மிஸ்டர் வெறுங்கை. உலகத்தில் எதுக்கு மதிப்பு? இப்போ இந்த கட்சிக்காரன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக போட்டுக்கிறாங்க ஒருத்தனும். என்ன இவ்வளோ பெருசு இவ்வளோ பெருசு, அதெல்லாம் அதில் நியாயமாக சம்பாதிச்சது அதெல்லாம் எவ்வளோ பெரிய என்னங்க நடமாட நகை கடைன்னு சொல்கிறோம். ஒன்று ஒன்று அவ்வளோ இருக்குது. ஒரு ஆள் 125 சவரன் நகை போட்டிருக்கான் ஒருத்தன். அது கிலோவாக சவரனாக தெரில, அவ்வளோ போட்டிருக்கிறான். அப்போ இதெல்லாம் உலகத்தில் யாருக்கு மதிப்பு? நீங்களோ திரும்ப வசனத்தை படிக்கலாமா? ரைட், கவனிங்க. அது இன்னொன்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்று அந்த வசனம் 5ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை என்ன பாருங்க, அவர்களுக்கு நான் மேலான ஒன்றை வாக்கு பண்ணியிருக்கிறேன். என்ன பாருங்க, அவங்க யார் தெரியுமா? என் கனவு என்ன பண்றவங்க? வாக்கு தத்தத்தை பெற்றவர்கள். 6வது வரி. அவங்க யாருங்க? அவங்கள என்ன இருக்குது? வாக்குத்தம் கொடுத்துருக்கிறேன். கரங்களை உயர்த்தி. உனக்கு கொடுத்துருக்கணும் இல்லையோ? நீ உன் கை மிஸ்டர் தங்க மோதிரம், அது வெறும் கை. ஆனால் அவங்களை என்ன கொடுத்துருக்கிறேன்? வாக்கு இல்லை, வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறேன். அப்ப யோசித்து பாருங்க. என்னங்க சூப்பர். என்னங்க எங்க படிச்சீங்க மேன்மையான? ஓ சூப்பர். அதுல நான் வாக்கு பண்ணினேன். தமிழ்ல பாருங்க, நான். கவனிங்க. அப்போ யாருக்கு வாக்கு பண்றாரு ஆண்டவர்? சூப்பர். வெறுங்கை எனக்கு வாக்கு பண்றாரு, இல்லாதவங்க வாக்கு பண்றாரு, தரித்திரங்க வாக்கு பண்றாரு, திறமையில்லான்னு வாக்கு பண்றாரு, பேதைக்கு வாக்கு பண்றாரு, மக்குக்கு வாக்கு பண்றாரு. உனக்கு அறிவு இல்லை, உனக்கு மூளை இல்லை, ரொம்ப கஷ்டம். இந்த வீடுகளில் வேலை செய்யறவங்களை பார்த்துருக்குறேன். அப்பா உனக்கு அறிவு இல்லை, உனக்கு மூளை இல்லை, எங்கே போச்சு உனக்கு புத்தி? அப்போ யோசிக்கணும், அவனுக்கு புத்தி இல்லை, எனக்கு அது கத்தது புத்தியை கொடுத்தாரு. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? புரியுதா? நீ என்ன பிரசங்கம் பண்ணுற? பிரசங்கம் பண்ணுற திறமை கொடுத்த. நீ என்ன பாட்டு பாடுற? அப்போ நல்லா பாடுற அளவுக்கு எனக்கு ஒரு திறமை கொடுத்தாரு. புரியுது? நான் சொல்கிறது புரியுதா? இது ஒரு புதிய சத்தியம். புரியுதா? நல்லா ஜெபம் பண்ணுறேன். நீ என்ன இப்படி ஜெபம் பண்ணுறேன்? அப்போது சரியாக ஜெபம் பண்ணுற அளவுக்கு எனக்கு ஒரு திறமை கற்றுக் கொடுத்தாரு. அப்போ உங்களை நன்றியாக இருக்கக்கூடாதா? சக மனிதரோடு கூட என்ன திரும்ப 3 வார்த்தைகள் தமிழில். டோன்ட் இன்சல்ட் எனி ஒன். 3 வார்த்தைகள். டோன்ட் இன்சல்ட். யாரையும் என்ன பண்ணிடாதீங்க, தெரிந்தோ தெரியாமலையோ இன்சல்ட் பண்ணாதீங்க. யாரையும் சிறுமையாக எண்ணாதீங்க. நினைக்கிறேன். கவனிங்க, உங்களை பெருமை வச்சிருக்கிறாரு, அதுக்கு நன்றி சொல்லுங்க. கடன் வாங்காத வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு, நன்றி சொல்லுங்க. கவனிங்க, சிறுமை உண்மைதான், சிறுமை உண்மைதான். ஆனால் உங்களை பெரிய அளவு வச்சிருக்கிறாரு. என்ன பாருங்க, அவமானப்படாத அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்காரு பூமியில. 4 பேர் வீட்டு வாசல்ல வந்து வெளியே வான்னு சொல்லாத அளவுக்கு நம்ம கர்த்தர் வச்சிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? பேங்க்காரன் வீட்டுக்கு வராம கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். வட்டிக்காரன் வராம கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். கடன்காரன் வராம கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். யோசித்து பாருங்க. அப்போ தேவன் நம்மை அவமானப்படுத்த விரும்பவில்லை. உண்மைதான். யாரானாலும் அது மருமகளா இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், உடன் ஊழியனா இருக்கலாம், யார் வேண்டுமா இருக்கலாம். டோன்ட் இன்சல்ட் எனிபடி. நான் கடந்து வந்த பாதை. யாருடைய பேசாதீங்க, தப்பு. தமாஷ்க்கு வேணா சொல்லுவேன் சில நேரங்களில், ஏன்னா இவ்வளோ மக்கா இருக்கிறேன்னு. ஆனால் அது கூட அது தவறு என்பதை ஆண்டவர் சொல்றார். அடுத்து யாரையும் சிறுமையா என்னாது. நீ நன்றி, உன்னை பெருமையா வச்சிருக்கிறாரு. கவனிங்க, அதே சிறுமையில கர்த்தர் ஒன்று வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்?
அதே சிறுமையில் கத்தவங்களை வச்சது எப்படி இருக்குன்னு கேட்டேன். உனக்கு நான் செய்வேன், எல்லாம் கை இல்லை கால் இல்லை, செஞ்சுக்க வேண்டியதானே. நல்ல கை கொடுத்துருக்கிறார் ஆண்டவர். நான் சொல்ல எத்தனை பேர் விளங்குது? எல்லாம் சொல்லுங்க. என்னை பெருமையாக வச்சிருக்கிறார் ஆண்டவர். பாங்க, இப்போ நான் ஒருத்தர் சிறுமைப்படுத்தணும்னா நான் யாராக இருக்கணும்? பெருமைப்படுத்தப்பட்ட ஆளாக இருக்கணும். அப்போ நான் பெருமைப்பட்டதுனால தான் நான் அடுத்தவங்கள அது 2 பேர் போட்டிருக்குது. 2 பேர் 3ஆம் வசனம் 6ஆம் வசனத்தில் 6 அதுலேயே 2ஆம் வசனம் வஸ்திரம் தரித்திருக்கிற ஐஸ்வர்யம். அதில் ஐஸ்வர்யவான் என்ற வார்த்தை இல்லையா? ஐஸ்வர்யவான்கள் என்னங்க? ஐஸ்வர்யவான்கள் என்ற வார்த்தை இல்லையா? 6ஆம் வசனத்தில் ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ. ஆமாம், எனக்கு பாருங்க எல்லாரும். அப்படியானால் எனக்கு கொடுத்த இந்த மேன்மை, எனக்கு கொடுத்த இந்த கணம், நான் வேகமாக முடிக்க விரும்புகிறேன். கவனிங்க எல்லாரும். அந்த குறிப்பு போடுறீங்களா? அதில் வசனம் போட்டிருக்குது 2:6-2:5 ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற கிருபை அவளுக்கு கொடுத்துருக்கிறார். யாருக்கு? கனவீனமானவர்களுக்கு, ஒன்றும் இல்லாதவர்களுக்கு, ஏழைகளுக்கு. மிஸ்டர் இல்லாதவன் மிஸ்டர் வெறுங்கை, முழங்கை இல்லை, மிஸ்டர் வெறுங்கை, மிஸ்டர் இல்லாதவன். இந்த 2 பேருக்கு எது கொடுத்துருக்கிறார்? ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற கிருபை கொடுத்துருக்கிறார். ஆனால் யாருக்கு இல்லை இது? மிஸ்டர் தங்க மோதிரமும் மிஸ்டர் உள்ளவனுக்கும் இல்லை. ஆனால் மிஸ்டர் வெறுங்கைக்கும் மிஸ்டர் இல்லாதவனுக்கும் ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற கிருபை. ஆமென். பாருங்க, மிஸ்டர் உள்ளவனுக்கு வாக்குத்தத்தம் இல்லை, மிஸ்டர் தங்க மோதிரத்துக்கு வாக்குத்தத்தம் இல்லை. புதுசு கழுத்துக்கு தான் போட்டுக்கலாம் இருக்குது, போட்டுக்கிறோம். எனக்கு ஒருத்தரை கேட்டேன், ஏன்டா இப்படிலாம் போட்டுன்னு வரேன்னு. நான் இருக்குது போட்டுன்னு வரேன், நீ இருக்குது ஆனால் வெளியே காட்ட மாட்டேன்றான் என்னை பார்த்து. இப்படிதான் பேசுகிறாங்க பசங்க. அப்படியே சொல்கிறான், உனக்கு இருக்குது நீ காட்டிக்க மாட்டேன்ற, எனக்கு இருக்குது அதுவா முக்கியம், எனக்கு இதான் முக்கியம். சொல்லுங்க. 5ஆம் வசனத்துடைய 4வது வரி, 5ஆம் வசனம் 4வது வரி, அவரால் நான் அன்பு கூறப்படுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, அவரால் நான். இது போதுமே. நான் வெறுங்கையா இருந்தா என்ன? புரியுதா உங்களுக்கு? நான் மொட்டையா இருந்தா என்ன? முடி இருந்தா என்ன? முடியல விட்டா என்ன? கருப்பா இருந்தா என்ன? அசிங்கமா இருந்தா என்ன? மூக்கு பெருசா இருந்தா என்ன? சின்னதா இருந்தா என்ன? வசனம் நான் அவரால். அன்னைக்கு அன்பு கூர்ந்தான் புருஷன், ஆனால் இன்னைக்கு அன்பு கூறல. ஏன்னா முடி நரைச்சி போச்சு, பல்லு கொட்டி போச்சு, நீ முன்னால் போனா பின்னால் வரேன்றான். இங்கெல்லாம் குழி விழுந்துருச்சு, எல்லாம் சுருக்கமாயிடுச்சு. அது ஃபேர் அண்ட் லவ்லி இப்போல்லாம் போயிடுச்சு. அப்போது அந்த அன்பு கூறுதல் குறையுது. நான் ஏழ்மையாக இருந்தால் என் அன்பு கூறுகிறார், நான் கனவீனமாக இருந்தால் நான் அன்பு கூறுகிறார், நான் மக்கா இருந்தால் நான் அன்பு கூறுகிறார், நான் பைத்தியமாக தான் அன்பு கூறுகிறார், எனக்கு ஒன்றுமே தெரிஞ்ச கூட அன்பு கூறுகிறார். உனக்கு எவன் கற்றுக் கொடுத்தான்? உங்கள் அப்பா யாரு? புரியுதா உங்களுக்கு? ஒன்ஸ் அகைன், டோன்ட் இன்சல்ட், டோன்ட் ஹியூமிலியேட், டோன்ட் டிஸ்ஆனர். யாரையும் கவனிங்க. என்ன சொன்னா பாருங்க, கர்த்தர் அவனை கனம் பண்றாரு, நான் அவனை கனவீனம் பண்றேன். அது யாருக்கு பண்ற துரோகம்? மகளா இருக்கலாம், மருமகளா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், புருஷனா கூட இருக்கலாம். வசனம் படிச்சீங்கன்னா, நான் அவர்களை தமிழ்ல நான் அவர்களை 5ஆம் வசனத்துடைய 3வது வரி, நான் அவர்களை தமிழ்ல படிங்களேன். நான் அவங்களை அன்பு கூறுகிறேன், அவர் என்னிடத்தில் அன்பு கூறுகிறார்கள். இருக்குதா? என்னிடத்தில் அவர்கள் அன்பு கூறுறாங்க. அப்போ நீ அவங்கள திட்டல. புரியுதா? புரியலைங்களா? 2வது, நான் அவங்களுக்கு உன்னை விட அதிகம் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறேன். அவங்களுக்கு உன்னை விட நெருக்கத்தில் அழைத்து நெருங்கி உதவி எனக்கு செய்தீர். நீ வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபிக்கிறது இல்லை,
ஆனால் அந்த பிள்ளை வாக்குத்தத்தம் சொல்லி ஜெபிக்குது. புரியுதா? உனக்கு வாக்குத்தத்தமே தெரியல, உனக்கு இந்த வாக்குத்தத்தமே பேச தெரியுது. பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட் பிரதர், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உனக்கு இந்த வாக்குத்தத்தம் பெருசாக தெரியுது. அது வெறும் கை, வார்த்தைக்கு வார்த்தை என்னதான்? ஆமேன். ஆண்டவருக்கு யார் மேலே பிரியமா இருக்கும்? வெறுங்கையா தங்க மோதிரமா? மிஸ்டர் தங்க மோதிரம், மிஸ்டர் வெறுங்கை. ஸோ ஆண்டவர் சொல்றாரு வெறுங்கை வசனமாக சொல்லுது, தங்க மோதிரம் பாட்டு பாடுறானா, கை தட்டுறான். அந்த மாதிரி ஜெபம் பண்ணாங்க பாரத்தோடு. கை தட்ட மாட்டேன்றான், பாட்டு பாட மாட்டேறான், இப்படி கை நீட்டுறான் திருவந்துக்கு. ஒடிய காட்டுமா? ரைட் ரைட். என்னங்க தப்பு அது? ஆமாம். அதாவது இப்போ போட்டோமே, அதை பாடுங்க. இந்த 3 தமிழ் வார்த்தை, 3 தமிழ் வார்த்தை. அது தேவனை, ரெண்டாவது தேவனை. அப்போ திரும்ப சொல்றேன், இதே அவமானம் எனக்கு ஒரு நாள் வரும், இதே சிறுமை எனக்கு ஒரு நாள் வரும், இதே கனவின் எனக்கு ஒரு நாள் வரும். இது ஒரு காலச்சக்கரம். உற்பகள் செய்யும் எதை விதைக்கிறோமோ. இன்னைக்கு நான் உங்களை அவமானப்படுத்தினா ஒரு நாள் வரும் நான் அவமானப்படுத்தப்படுவேன், என்னை விட கீழே நாட்களாக. உங்களை நான் சிறுமைப்படுத்தினா நான் ஒரு நாள் என்ன ஆவேன்? சிறுமைப்படுத்தப்படுவேன். உங்களுக்கு நான் கனவீனம் பண்ணேன்னா நான் ஒரு நாள் என்ன ஆவிட? ஒரு ஆழமான சத்தியம் ஆண்டவர் தொட்டது. ரைட். அவர் சொல்றாரு, நான் வசனம் போட்டிருக்கிறேன், அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய ஆவி, அதாவது அவருடைய உரிமைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் தெரிந்து கொண்டார். போட்டிருக்கிறீங்களா? இதில் அழகான வசனம் இருக்குது பாருங்களேன். 5வது கடைசி வார்த்தை அப்படி இருக்கட்டும், வசனம் அப்படியே இருக்கட்டும். 5வது கடைசி வார்த்தை, நான் அவர்களை அப்ப அவங்க யார் தான்? நான் சொல்ல கனவீனம் பொருளாதாரத்தில் இல்லை, இதை பற்றி பேச போகிறேன். அதை போடுறீங்களா? நம்பர்ஸ் நேச்சர் நீடு, அது போடுவீங்களா? நம்பர், நான் நாளைக்கு இதை பற்றி பேசுவேன். அதாவது அவங்க பணத்தில் குறைவுளாக இருக்கலாம், அடுத்து இல்லையா? அவங்களுடைய தோற்றத்தில் குறைவுளாக இருக்கலாம், அடுத்து அவங்க தேவைகளை குறைவுளாக இருக்கலாம். அது அது அந்த எண்ணம் மட்டும் போடுவீங்களா? நேச்சர், நீட், அடுத்து நம்பர்ஸ். நான் சொல்ல போதா நாளைக்கு பேசுறது. அவங்களுடைய தேவையில் ரொம்ப குறைவுளாக இருக்கலாம், அவங்களுடைய அது தோற்றத்தில் குறைவுளாக இருக்கலாம், ரெண்டாவது அவங்களுடைய தேவையில் கூட குறைவுளாக இருக்கலாம். அது நான் அடுத்த வாரம் பேசுவேன். அதில் ஒரு அழகான வசனம், 5 கடைசி வார்த்தை, அவர்களை நான், எவ்வளவு பெரிய மேன்மை, தங்க மோதிரத்தை மிஸ்டர் உள்ளவனை தெரிந்து கொள்ளவில்லை. ஆனால் சொல்றாரு, மிஸ்டர் இல்லாதவனையும், மிஸ்டர் வெறுங்கையும், மிஸ்டர் கந்த துணியும் இல்லையா? அப்படிதானே? அது போட்டு கந்த துணியும் போட்டுருக்குது. 2ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம் 3வது வரி, கந்தையான வஸ்திரம். அது நல்லா பார்க்கணும், கவனிங்க. மினுக்குள்ள வஸ்திரவனுக்கு வாக்கு தத்தம் இல்லை. இருக்குது, அவர் பயன்படுத்துறதில்லை. மினுக்குள்ள வஸ்திரம் ஒருவனுக்கு, அடுத்து படிச்சுங்க 5ஆம் வசனத்துடைய 4வது வரி, 5ஆம் வசனத்தினுடைய 4வது வரி, அவன் என்னிடத்தில் அன்பு கூறுவதில்லை, நான் அவனிடத்தில். ஏன்? அவன் மிஸ்டர் உள்ளவன், மிஸ்டர் உள்ளவன் சொன்ன அடுத்து மிஸ்டர் தங்க மோதிரம். அவனுக்கு அன்பே வராது. எது மாதிரி அன்பு வரும்? அப்பப்போ கட்டி அப்பப்போ பார்த்துக்கிட்டே இருக்கணும். தொடுத்துட்டு பார்த்துங்க. ரைட். ஆனால் அவர் சொல்றாரு, வாக்குத்தத்தம் யாருக்கு? தரித்திரனுக்கு, கனவீனம் உள்ளவனுக்கு. நான் யாரை ரொம்ப அன்பு கூறுறேன்? பணக்கார அன்பு கூறவில்லை என்று அர்த்தம் அல்ல. கவனிங்க, அங்கே சொல்லப்பட்டது, நான் சிறுமைப்பட்டுள்ள அதிகமாக அன்பு கூறுகிறேன், கனவீனமுள்ள அதிகம் பண்ணுறேன், அதாவது இல்லாத அன்பு கூறுறேன். யாரெல்லாம் அவமானப்படுத்தப்படுறாங்களோ அவனை நான் அன்பு கூறுகிறேன். இதை மட்டும் நினைச்சிங்க. யாரும் அவமானப்படுத்தினா அவர் என்ன லவ் பண்றாரு, அது போதுமே. யார் லவ் பண்றாங்களோ இல்லையா, அவர் லவ் பண்றார். இந்த லவ்லாம் போயிடும்.
இருந்தால் இருக்கும், இல்லாட்டே போயிடும். அந்த லவ்லாம். ஆனால் அந்த லவ் தான் என்றைக்குமே வரும். கல்லறைக்கு போகிற வரைக்கும் அந்த அன்பு இருக்கும். அன்பு வைத்தபடியே அன்பு வைக்கிற அவர் ஒருத்தர் தான். இதெல்லாம் போயிடும். நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா தான் உங்கள் பிள்ளைங்களுக்கும் நீங்கள் தேவை. நீங்கள் படுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். உங்களை வந்து கூட பார்க்க மாட்டாங்க. உங்களை அவர் தான் பார்த்துக்கணும், இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்க உங்களை பார்த்துக்கணும். அதனால் இது தேவை, ஆனால் அது ரொம்ப தேவை. அதுக்காக அடிக்க சொல்கிறேன். அதுக்காக ரொம்ப இதுக்காகவே ஓடாதீங்க, அவருக்காக ஓடுங்க. அவருக்காக ஓடினீங்கன்னா உங்கள் பின்னாலே ஓடி வருவார். அவருக்கு கொஞ்சம் ஓடினீங்கன்னா அவர் ரொம்ப தூரம் ஓடி வருவார். ஆமாம், கொஞ்சம் பிரயாசப்பட்டீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக பிரயாசப்படுவார். அவர் கொஞ்ச காலம் வாழ்ந்தீங்கன்னா ரொம்ப காலம் உங்களுக்காக வாழ்வார். ஆமீன். நம்புறீங்களா? ஒரு 2 காரணம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அது நான் போட்டிருக்கிறேன், அது போட்டாங்களே தெரியல. அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய உரிமைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் அவர் தெரிந்து கொண்டார். நன்றி சொல்ல, தெரிந்து கொண்டார். இதில் யாரை சூஸ் பண்ணார், யார் சூஸ் பண்ணல? மிஸ்டர் இல்லாதவன், மிஸ்டர் வெறுங்கை என்ன சொல்லுங்க. அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய உரிமைகளுக்கும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும் அவளை தெரிந்து கொண்டார். எல்லாம் சொல்லுங்க, நான் இல்லாதவன் தான். நான் இல்லாதவன் தான், நான் வெறுங்கை தான். இப்போதான் உங்களுக்கு நான் வெறுங்கையை வந்துட்டியா? தேவன் சொல்வார், நீ தான் எனக்கு வேணும். வெறுங்கையே வந்துட்டீங்க, அதுக்காக வெறுங்கையே போகக்கூடாது எல்லா வீட்டுக்கும். ஆனால் அந்த அது பாருங்க, இருந்து வெறுங்கையா போகக்கூடாது. இல்லாமல் வெறுங்கையா போகலாம். ஆனால் இருந்து, இன்னைக்கு நிறைய பேர் இருந்த வெறுங்கையா தானே வராங்க. இந்த பாருங்க, இந்த காணிக்கை பாருங்களேன். ஐயோ கசங்கி இருக்குது, அப்படியே தோன்றிருக்குது. கடைக்கார கொடுத்தா வாங்க மாட்டேன்றார். எல்லாம் 10 ரூபா 5 ரூபா. எப்படிங்க இது? 5 ரூபா பிச்சைக்காரங்களும் வாங்க மாட்டேன்றான் இப்போலாம். அந்த காணிக்கையெல்லாம் கிழிஞ்சு போன நோட்டு, கந்தலான நோட்டு. மனசாட்சியே இருக்காது கொஞ்சம் கூட இவங்களுக்கெல்லாம். வெறும் 10 ரூபா தான். எப்படிங்க இது? நீங்கள் யார்? அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய உரிமைகளுக்கும் அவருடைய ஆசீர்வாதங்களுக்கும். ரைட், ஒரு முனைகாரை சொல்லி முடிக்கிறேன். ஆக்ஷன், மோட்டிவ், வேர்ட்ஸ் இருக்குதா? போட்டிருக்கிறீங்களா? சொல்லுங்க. செயல், அவங்க செயல் சரியில்லை, நோக்கம் சரியில்லை, வார்த்தை சரியில்லை. கவனிங்கள். தேவன் 2 3 பார்க்குறார். இப்படி கூட போல, இப்படி போடுறீங்களா? என்னுடைய நோக்கத்தை பார்க்குறாரு, என் செயலை பார்க்குறாரு, என் வார்த்தையை பார்க்குறாரு. கொஞ்சம் ஆழமான சத்தியம் இது. கவனிங்க. உங்கள் வார்த்தையினால கூட அவர் கணயனம் பண்ணலாம். மல்கியால போட்டுருது, உங்கள் வார்த்தைகளால் என்னை வருத்தப்படுத்துகிறீர்கள். அப்போ வார்த்தை கூட என்ன செய்யும்? கர்த்தரை வருத்தப்படுத்தும். முனைகாரி சொல்லி முடிக்கிறேன். கவனிங்கள். உங்களுக்கு தேவன் பணம் தந்தார், எதுக்காக? அடுத்த வாரம் சொல்லுறேன். கவனிங்க. செயல், நோக்கம், வார்த்தை எதிர்மாறானது. எதிர்மாறானது. செயலும் சரியில்லை, நோக்கமும் சரியில்லை, வார்த்தையும் சரியில்லை. அதில் ஒன்று சொல்லி முடிச்சிட்டோமா? சிட், ஸ்டாண்ட், சீட் இருக்குதா? சிட், ஸ்டாண்ட், சீட். தமிழில் சொல்கிறேன். தமிழில் சிட். மிஸ்டர் மோதிரத்தை என்ன பண்ணுறோம்? சிட். மிஸ்டர் வெறுங்கைய ஸ்டாண்டு. மிஸ்டர் உள்ளவனை சிட் அண்ட் சீட். வாங்க 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 வாங்க, உங்களுக்கு தான் காத்திருந்தேன். வாங்க வாங்க வாங்க. சிட் அண்ட் ஸ்டாண்ட் அப் கடைசியில் போடுங்களேன். சிட் அண்ட் சீட். வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. ஏய் தொடரு, தொட தொட தொட, சேரத்தோட சேரத்தோட. இன்னொருத்தன் பதுதாமல் இருக்கிறான். அவன் தேவன் சொல்கிறாரு, நான் அவனை தான் கனம் பண்ணுறேன், நான் அவனை தான் அன்பு கூறுறேன், அவனை தான் வாக்கு தத்துவம், அவனை தான் ராஜ்யம், அவனை தான் தெரிந்து கொண்டார். ஆமென். புரியுது உங்களுக்கு? உங்களை யாரும் சோஃபாவில் உட்கார மாட்டாங்க சில பேர் உங்களை. ஆமென். ஆனால் அவரோட ராஜ்யத்தில் நம்மளை உட்கார வைப்பார். புரியுதா உங்களுக்கு? சிட், ஸ்டாண்ட். கவனிங்க. நிறைய காரியம் அடுத்த வாரம் பேச போகிறேன். ரைட், இதை மட்டும் முடிக்கிறேன். அதாவது நம்முடைய வாழ்க்கையும், அதை போட்டிங்களா? செயல், நோக்கம், வார்த்தை 3 கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும். சொல்லுங்கள். செயலையும் நோக்கத்தையும் பாருங்கள். வார்த்தை புரியும், செயல் புரியும், ஆனால் நோக்கம் புரியாது.
இப்போ உங்களுக்கு சோத்திரமா அப்படின்றேன். எதுக்கு சோத்திரம் சொல்கிறேன்? இங்கே வராங்களே ரோட்டில் சோத்திரமா அப்படின்றான் ஒருத்தன். எதுக்கு? ஆண்டு பாப்பாரு, டேய் உன்னை விட நான் பெரிய ஆள், உன் செயல் தூரத்திலிருந்து அறிகிற கர்த்தர். நான் ஏன் வரேன், எதுக்கு வரேன், எதுக்கு ஊழியம் பண்ணுறேன், இந்த யூடியூப்பில் ஏன் பேசுகிறேன், இந்த செய்தி எதற்காக, இன்னும் எவ்ரிதிங். ஆனால் ஒன்று சொல்ல நம்புகிறேன், தேவன் கணம் பண்ணுகிற ஒருவனை கனவீனம் பண்ணாதீர்கள். தேவன் அன்புகிற ஒருவரை நீங்கள் வெறுக்காதீர்கள். தேவனுடைய ராஜ்யத்திற்கு சொந்தக்காரனாக இருக்கிற ஒருவரை, ஒரு அழகான வசனம் போட்டாங்க அவங்க, ரொம்ப சூப்பர். அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய உரிமைகளுக்கு நல்ல ஒரு வார்த்தை. என்ன பாருங்க, என்னை விட அவனுக்கு ரைட்ஸ் அதிகமாகுது பரலோகத்தில். என்னை விட அவனுக்கு ரைட்ஸு, நான் வெறுங்கை, அவனுக்கு ரொம்ப உரிமை இருக்குது. எனக்கு சூப்பர் வஸ்திரம், ஆனால் அவனுக்கு தான் ரொம்ப உரிமை. ஆமாம் சொல்லல, இன்னும் ரொம்ப உரிமை கொடுத்துட்டு கொண்டாடுறாவ, ரொம்ப உரிமை கொடுத்துட்டீங்க அவளுக்கு. சொல்ல, யாருக்கு உரிமை கொடுத்துருக்குறோமோ இல்லையோ, கர்த்தர் உரிமை கொடுக்காது. எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர், எல்லா உரிமையும். ரெண்டாவது, அவர்கள் ஆசீர்வாதங்களுக்கு. ஆனால் உலகம் யார் தெரிஞ்சுக்குது? மிஸ்டர் உள்ளவன், மிஸ்டர் தங்கம் மோதிரம், மிஸ்டர் பணப்பை, வெறும் பை பணப்பை. ஆனால் தேவன் சொல்றாரு, அதுக்காக காலம் ஃபுல்லாக இப்படி இருக்கணும் அர்த்தம் இல்லை. உங்களையும் அப்படியே மாற்றுவார். உங்களையும் ஒரு நாள் தங்க மோதிரா மாற்றுவார், உங்களையும் ஒரு நாள் உள்ளவனாய் மாற்றுவார். என்ன மாற்றிருக்கிறார்? என்ன கலை? ஒன்றும் இல்லாமல் தான் வந்தோம், ஒன்றுமில்லாத என் வாழ்க்கை, ஒன்றுமில்லாமல் வந்தோம். இன்னைக்கு ஆண்டவர் ஏதோ ஒன்று ஆக்கியிருக்கிறார். ஆமென். புரியுது உங்களுக்கு? நோக்கம் சரியாக இருக்கணும், வார்த்தை சரியாக இருக்கணும், செயல் சரியாக இருக்கணும். சிலர் பேருக்கு அப்படியே தான் இருக்கிறாங்க. அவர் சொல்கிறாரு, உனக்கு ராஜ்யமும் இல்லை, உரிமையும் இல்லை, வாக்கு தத்துவமும் இல்லை, உனக்கு பரலோகமும் இல்லை. அது போடுறீங்களா? உரிமையும் வாக்கு தத்தங்களும் ஆசீர்வாதங்களும், ராஜ்யமும் இல்லை, உரிமைகளும் இல்லை. உரிமை என்ன தெரியுமா? என் பிள்ளைன்ற உரிமை கூட உனக்கு இல்லை. நீங்கள் சத்தம் போட்டே இருப்பேன், நான் கேட்டும் கேளாமல் இருப்பேன். அப்பா அப்பான்னுவேன். நான் சொல்லுவேன், டேய் என்னை அப்பா மாதிரி ட்ரீட் பண்ணலையே, என்னை ஒரு புருஷன் மாதிரி ட்ரீட் பண்ணலையே, என்னை ஒரு மனைவி மாதிரி ட்ரீட் பண்ணலையே. புரியுதா உங்களுக்கு? அதனால் இன்றைக்கி ஒரு சாட்சி கேட்டேன் காலையில். சாட்சி ரொம்ப தொட்டுச்சு. ஒரு அம்மா ஒரு சபைக்கு போயிருக்கிறாங்க. அந்த சபைக்கு போன பிறகு யாரோ ஒரு சகோதரி அந்த சகோதரியை பார்த்து, சிஸ்டர் எங்கே இருக்கிறீங்க, எப்படி எங்கேருந்து வரீங்க, ரெண்டே வார்த்தை கேட்டுதான் அந்த அம்மா. அந்த அம்மா சொன்னாங்களாம், நான் இன்னைக்கு தற்கொலை பண்ணுறதுக்காக போனேன், உங்கள் வார்த்தை உங்கள் பரிவு என் தற்கொலை எண்ணத்தையே மாற்றிருச்சான் அப்படிச்சான். பாருங்க, நோக்கம் செயல் வார்த்தை. அந்த மாதிரி சாட்சி சொன்னாங்க. இன்னைக்கு போய் உட்கார்ந்துருக்கிறாங்க, சொன்ன வார்த்தை அவங்க அப்படியே மாற்றிருச்சான். தற்கொலை என்றதுக்காக வந்தேன், சரி போகும்போது சாமி கும்பிட்டு போகலாம், இங்கே போகும்போது இப்போ சாமி கும்பிட்டு போகலாமே சொல்லி சாமி கும்பிடாம வந்தேன், உங்கள் வார்த்தை என்னை மாற்றிருச்சு. ஆமேன்னு சொல்லுவீங்களா? ஆமேன்னு சொன்ன ஊடு ததிபுன்னு ஓடுறீங்க. எவ்வளோ மக்கள் வராங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நீங்கள் அந்த அம்மா பார்க்குறது, அந்த அம்மா உன்னை பார்க்குறது. எப்படி போன நேற்று நான் ஃபோன் பண்ண எடுக்க வேலையடி, அது அப்புறம் பேசுங்க. ஒரு ஏதோ ஒரு அம்மா வருது பாரு, சும்மா பாருங்க. உங்களுக்கு தெரியாது மேன்மை, அவங்களுக்கு தெரியும். உங்கள் செயல், உங்கள் நோக்கம், உங்கள் வார்த்தை அப்படியே உங்களை தூக்கி விட்டுரும். நொந்து வந்திருப்பாங்க. என்னம்மா ஆமேன்னு சொல்ல முன்னாடி நீங்கள் பேக்கை மூடிடுறீங்க. அடுத்த 8 அங்கே தான். எங்கே அந்த அம்மான்னு கேட்டால் அந்த அம்மா வீட்டுக்கு எப்போ போயிடுச்சு. போங்க, கரெக்டு. உங்களுக்கு தெரியாது, உங்களை ஆண்டவர் பேசுவார். அந்த அம்மாட்ட பேசு, அந்த அம்மா கிட்ட பேசு, அவர்கிட்ட பேசு. பாருங்க, அந்த சாட்சி நம்ம தொட்டுச்சு. காலையில் கேட்டேன், தற்கொலை எண்ணத்தோடு வந்த ஒரு அம்மா ஏதோ ஒரு வார்த்தையை கேட்டு யாரோ ஒருத்தர் பேசியிருக்கிறாங்க. அந்த பேச்சு அந்த அம்மாவே அது சொல்லிட்டான். அதுக்காக எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்களை விசாரிச்சு அந்த விசாரிப்பே எண்ணத்தை மாற்றிருச்சு. ஆமென். ஜெபம் பண்ணலாமா? நல்ல தகப்பனே, நடைமுறை கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ எங்களுக்கு சகாயம் பண்ணும். கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்குள்ள எப்போதும் இருக்கட்டும் ஐயா. சுய சிந்தை அல்ல, சுய விருப்பம் அல்ல, சுய நோக்கம் அல்ல. கிறிஸ்துவின் சிந்தை எப்போதும் எனக்குள் எங்களுக்கு இருக்கட்டும். ஆண்டவரே, நடைமுறைக்கு ஒத்து வராதது, ஆனால் அது சாத்தியமானது.
இல்லாத ஒன்றை நீ எதிர்பார்ப்பது இல்லை ஆண்டவரே. இதை செய்ய எங்களுக்கு கிருபையும் பலத்தையும் தாரும். ஆட்கொள்ளும் ஆசீர்வதியும் நன்மைகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.